ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண ஒரு சம். ஸோ இங்கே குமரன்ற ஒருத்தர்கிட்ட வந்து 6000 ரூபாய் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதை தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேர்கிட்ட கொடுக்க போகிறாரு, விமலா கிட்டேயும் யாழினி கிட்டேயும். ரைட்? எப்படி கொடுக்க போகிறாருன்னா ஒரு ரேஷியோ பேஸ் பண்ணி விமலா யாழினி. ஸோ என்ன ரேஷியோனா 2:3 ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ருபீஸ் விமலாக்கு யாழினிக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ ருபீஸ் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரேஷியோ 2:3 இல்லையா? ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் எவ்வளோ? 5. ஸோ இந்த 5 தான் 6000. ஸோ ஃபஸ்ட் அதுக்கப்புறம் இந்த 2 விமலாக்கு, இந்த 2 இந்த 3 வந்து யாழினிக்கு. ஓகேவா? 3 விமலா யாழினி. ஸோ இப்படி போட்டோன்னா இந்த கார்னர்ஸில் உள்ளதை கேன்சல் பண்ணலாம், இங்கே உள்ளதை உள்ளதை மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு விமலாக்கு மட்டும் பண்ணலாமா? ஸோ 1 5s are 5, 1 5s are 5, 2 5s are 10, 0 0. அப்போது இங்கே மல்டிப்ளை தான் பண்ணணும். 2 × 1200. ஸோ அப்போ எவ்வளோ? 2400. அதே மாதிரி இதை லைட்டாக மறைச்சிட்டு இப்படி பார்த்தோம்னா 3 × 1200 வரும் யாழினிக்கு. 3 × 1200னா 3600. ஸோ அப்போ விமலா 2400, யாழினி 3600. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும்னா ரேஷியோவை மொத்தமாக ஆட் பண்ணால் அதுதான் இந்த டோட்டல் வேல்யூ. ஸோ அதை இந்த மாதிரி ரேஷியோ எழுதிட்டு இதில் கேன்சல் அவுட் பண்ணிட்டு மற்ற இண்டிவிஜுவல் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணால் இண்டிவிஜுவல் திங்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? பாய்.